அதிமுக பார்த்து கொண்டிருக்கிறது. முறையாக வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் அதில் ஊழலில் சம்பந்தப்பட்டவர்கள், முறைகேட்டில் சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு தொடர்ந்து யாரெல்லாம் இதில் தவறு செய்தார்களோ அவர்களால் நீதிமன்றத்தின் மூலமாக சட்ட ரீதியாக தண்டனை பெற்று தரப்படும். இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இதற்கு காரணம் போதைப் பொருள். எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை தாராளமா கிடைக்குது. போதைப் பொருள் இல்லாத இடமே இல்ல. இன்றைக்கு பல வடிவத்தில் போதைப் பொருள் வந்துடுது. சாக்லேட்லயே போதைப் பொருள் வந்துடுது. இன்றைக்கு பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் இருந்து கல்லூரியில் இருக்கிற மாணவர், இளைஞர்கள், பொதுமக்கள் அதிகம் பேர் இந்த போதைக்கு அடிமையாகி சீரடி கூட நிலையை பார்க்கிறோம். பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய பெயர்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தோம். 2017 திண்டுக்கல்லில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கையில் வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது. கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை ஏற்று அதிமுக அரசு அந்த மானியம் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு அந்த மானியம் தொடரப்பட்டது. 2021 அந்த மானியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று சொன்னாங்க. ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு 6 கோடி கொடுத்தது 12 கோடியாக உயர்த்தி நாங்கள் வழங்கணும். மக்களை, தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.